தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் கேவிஎஸ். கம்யூட்டேஷன் ரெஸ்டோரேஷன் என்பது 10 ஆண்டுகளுக்கு பின்னால் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஓய்வூதியதாரர்களுடைய கோரிக்கை மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினால் 15/1/2025 அன்று நிராகரிக்கப்பட்டது. 17/819 2024 வருடத்திற்கான அந்த வழக்கிலே இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினை அசோக்குமார் அகர்வால் மற்றும் 48 முன்னாள் பஞ்சாப் நேஷனல் பேங்கினுடைய ஊழியர்கள், அதாவது ஓய்வூதியதாரர்கள் தொடுத்த இந்த வழக்கிலே இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த விண்ணப்பதாரர்கள் அத்தனை பேருமே ஓய்வூதியத்தை கம்யூட்டேஷன் செய்கின்ற பொழுது என்ன நிபந்தனை இருக்கிறதோ அதற்கு உட்பட்டுத்தான் கம்யூட்டேஷன் செய்திருக்கின்றார்கள். 15 வருடங்களுக்கு பின்னர் தான் ஓய்வூதியம் முழுமையாக திரும்ப தரப்படும் என்கின்ற நிபந்தனையை ஏற்றுத்தான் இவர்கள் விண்ணப்பித்து கம்யூட்டேஷன் தொகை என்பதை பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த நிபந்தனையை மீறி தற்பொழுது முன்னதாகவே வழங்க வேண்டும் என்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை, இதிலே எந்த விதமான சட்ட பிரச்சனையும் எழவில்லை என்று இந்த தீர்ப்பிலே சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் 15 வருடத்திற்கு பின்னர் தான் மீண்டும் தன்னுடைய ஓய்வூதியம் என்பது திரும்ப முழுமையாக கிடைக்கும் என்று தெரிந்துதான் அவர்கள் விருப்பப்பட்டுதான் இந்த கம்யூட்டேஷன் என்பதை செய்திருக்கின்ற பொழுது தற்பொழுது அதை எதிர்த்து நீதிமன்றத்திலே வாதாடுவது என்பது சரியாக இருக்க முடியாது. ஒரு முறை ஏற்றுக்கொண்ட கொள்கையினை அதிலிருந்து பின்வாங்கி அதில் மாற்றம் வேண்டும் என்பது நிச்சயமாக செய்ய முடியாது. இது ஒரு பாலிசி டிசிஷனாகவும் இருக்க முடியாது. அதனால் இந்த வழக்கினை தள்ளுபடி செய்கின்றோம் என்று அசோக்குமார் அகர்வால் மற்றும் 48 பேர் தொடுத்துள்ள அந்த வழக்கினை நிராகரித்து டிஸ்மிஸ் செய்திருக்கிறது அலகாபாத் உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்பிலே அவர்கள் மற்ற சாதகமான சில தீர்ப்புகளை சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது ரெஜிஸ்டர்டு சொசைட்டி அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1987 வழக்கிலே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது, ஆர் காந்தி அவர்களுடைய வழக்கிலே 1999 அந்த வழக்கிலே என்ன சொல்லியிருக்கிறது, ஐபிஎஸ் ஆபீசர் 2019 தொடுத்த அந்த வழக்கிலே என்ன சொல்லியிருக்கிறது, சமீபத்திலே பஞ்சாபிலே ஷீலாதேவி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் இந்த வழக்கிலே என்ன சொல்லியிருக்கிறது, இவைகளை அனைத்தையும் தொடுத்து ஒரு கொள்கை முடிவாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒன்றினை ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் 15 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் முழுமையான ஓய்வூதியம் கிடைக்கும் என்று தெரிந்த பின்னாலே அதனை எதிர்த்து அதனை மீறி இன்று நீதிமன்றத்திலே வழக்கு தொடுப்பது சரியில்லை என்று சொல்லி இது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று சொல்லி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஓய்வூதியர்கள் கதவை தட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். நீதி மறுக்கப்பட்டு தொடர்ந்து வருகிறது. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி கூட 12 ஆண்டுகள் முடிந்த பின்னாலே அவர்களுடைய ஓய்வூதியம் முழுமையாக தர வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை அளித்தும் கூட அதையும் இன்று வரை அமுல்படுத்திடவில்லை. இந்த பிரச்சனையை ஊழியர் தரப்பு எழுப்பிய நேரத்திலே அடுத்த ஊதிய குழுவிலே தான் இதை பரிசீலிக்கப்படும் என்கின்ற ஒரு பதிலைத்தான் மத்திய அரசு கொடுத்திருக்கிறதே தவிர இந்த ஓய்வூதியதாரர்களுடைய இந்த முக்கியமான கோரிக்கையை பரிசீலிப்பதாக உறுதியளிக்கவில்லை. இந்த நிலையிலே தான் ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் இடைக்கால உத்தரவுகள் மிக சாதகமாக வழங்கப்பட்ட நேரத்திலும் கூட இறுதி உத்தரவுகள் மிக மோசமாக பாதிக்கப்படக்கூடிய அளவிலே வந்து கொண்டிருக்கின்றன என்பதை வேதனையுடன் பதிவிடுகிறோம். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் கேவிஎஸ்.